முதல்ல மின்னல் ரவிட்டேருந்து ஆரம்பிச்சிரும். ஐயா, இப்போ சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்னோடு பேசினீர்கள். அப்போ உங்களை அறியாமல் கண்ணீர் விட்டு கதறினீர்கள் இந்த அமர்வில். ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஒரு ரிட்டையர்டா மேன், ஒரு ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் இந்த ரெட்டை இலையை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நானும் என் குடும்பம் என்னுடைய சகோதரர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது பழைய நிகழ்வை நான் ஞாபகம் காட்டுறேன். என்னை பொறுத்தவரை கட்சி ஒருங்கிணைந்த நிலையில் மகத்தான வெற்றி பெற வேண்டும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். மற்றபடி எனக்கு எந்த தேவையும் இல்லை, பதவி தேவையில்லை என்று ஒரு அடிப்படையான தொண்டராக நீங்கள் இங்கே அமர்ந்து பேசினீர்கள். மின்னல் ரவி மட்டுமில்லை, ஏராளமான பேர், கொடானுகூடி தொண்டர்களை கொண்ட அந்த இயக்கம் இன்றைக்கு அது தொடர்ந்து 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 சரிவிலே போய்கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தற்போது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அப்படித்தானே? இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள் திரு ரவி. அம்மா பெங்களூர் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க சார். இந்த கட்சி ஒன்றிணையும் மெயினாக புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய ஆட்சி அமைய நம்ம ஊர் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் தற்சமயம் இருக்கிற தலைமை சரியில்லை, தொடர்ந்து தோல்வி. தொண்டர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அதிமுக இல்லை சார். அதனால தான் நீங்கள் எல்லாரும் சின்னம்மா நீங்கள் தாம்மா வரணும்னு சொல்லி நீங்கள் தொண்டர்கள் எல்லாம் சின்னம்மா வீட்டு நோக்கி வர்றதுக்கு காரணமே அதான் மெயின் காரணம். தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொண்டர்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் இருந்து அதை முக்கியமாக பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாவட்டம் ஒரு வட்டம் அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து வராங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் அது மெயின் காரணம் தலைமை அதிமுக தலைமை சரியில்லை. அவர் தன்னை மட்டும்தான் பார்க்குறாரு, தொண்டர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு செயல்படுற ஒரு தலைவனாக இல்லை. சரி, தொடர்ந்து தோல்வி. மீறி அவர் எதுனா கேட்டாங்கன்னா உடனே ஜானகி அம்மா விலகி இருந்தாங்களே, அது போல் ஏன் சின்னம்மா ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்றார். ஜானகி அம்மா விலகி இருந்தாங்கன்னா அது காரணம் 89 தேர்தலில் பொதுமக்களும் தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அப்போ அந்த வெற்றி பெற்றதும் அந்த அம்மா நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தொண்டர்களும் பொதுமக்களும் என்னை ஏற்கவில்லை, அம்மாவை தான் புரட்சித் தலைவி அம்மா தான் ஏற்றுக்கிறாங்க, அதனால் தொண்டை நீங்கள் கட்சியை பத்திரமா பார்த்துக்கணும் புரட்சித் தலைவர் சின்னம்மா அவர்கள் அழைத்து அவருடைய சத்தியம் வாங்கி கொண்டு தான் கட்சியை ஒப்படைத்தாங்க. வெரி குட். அன்னிலிருந்து புரட்சித் தலைவர் சின்னம்மா தன்னை தியாகம் செய்து இந்த கட்சிக்கு 40 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவோடு செயல்பட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் வெற்றியில் தான் இருந்தோம், தோல்வியும் சந்தித்தோம், வெற்றியும் சந்தித்தோம். எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ இன்னல்கள் எல்லாத்தையும் மீறி நாங்கள் சந்தித்து இன்னி வரைக்கும் தொண்டர்கள் மனநிலை மாறாத அளவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்தாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து 10 தோல்வி. இதில் வேறு டைட்டில் வருது 10 தோல்வி பழனிசாமி. இந்த மாதிரி டைட்டில் தான் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். அதுதான் நாங்கள் எல்லாம் புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்களை பார்த்து, அம்மா நீங்கள் மீண்டும் அதிமுக வரணும், நீங்கள் உங்களை நம்பி பல லட்சம் தொண்டர்கள் அதிமுக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய குமுறால் தான் அம்மாவை போய் நாங்கள் தொல்லை பண்ணி அழைக்கிறோம் கட்சிக்கு. ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னீங்களே, ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜானகி அம்மாவும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேருக்குள்ள அந்த நேரத்தில் ஒரு மனக்கசப்பு, தனித்து நின்றார்கள். 22% ஓட்டை பெற்றார்கள். யார்? செல்வி ஜெயலலிதா அம்மையார். அப்போ அவங்க ஒரு பெரிய மனுஷி. அவங்க ஒரு புரட்சித் தலைவருடைய எல்லாருடைய அன்பையும் பெற்ற திருமதி ஜானகி அம்மா சின்னம்மாவை அழைத்து, சசிகலா அம்மாவை அழைத்து, நீங்கள் சிறப்பாக கட்சி நடத்துங்க, நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, மக்களுடைய தீர்ப்பு தெளிவாயிட்டு, வெற்றி யாருக்கோ அவருக்கு தான். அப்போது அன்றைய காலகட்ட செய்தி என்ன? வெற்றி பெறுபவர் தான் கட்சி நடத்த. இங்கே நீங்கள் சொன்னீங்க 10 தோல்வி. என்ன சொன்னீங்க? 10 தோல்வி பழனிசாமி. ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷம் யாராவது கொடுக்க முடியுமா ஐயா? 2016 10 வருஷம் கொடுத்தாச்சு. 10 வருஷத்தில் 10 தோல்வி அடைஞ்சா என்ன விளங்கும்? இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற வார்த்தை அது அவர் தான் சார். இன்னைக்கு ஒவ்வொரு தலைக்கீழே இருக்கிற போல் கழகத்தை தலைக்கீழே நடத்திட்டு இருக்கிறார் தற்கூரி தலைவர் அண்ணன் பழனிசாமி. அவர் விலகிட்டு அம்மா என்னை மக்களும் ஏற்றுக்கல, தொண்டனை ஏற்றுக்கல, நீங்கள் தலைமை ஏற்று இந்த கட்சியை வழி நடத்துங்கன்னு அவர் செய்ய வேண்டிய வார்த்தையை பொலிஸ்தாய் சின்னம்மாவை சொல்கிறார், நீங்கள் ஒதுங்கன்னு. அவங்க ஒதுங்க அந்த கட்சி அழியணும்னு சொல்கிறாரா சார்? நான் ஒன்று சொல்கிறேன் சார். சின்னம்மாவுடைய இது பெண்ணகரம் இடைத்தேர்தல் நடந்தது சார். ஆமாம். அன்னைக்கு எங்களுடைய வட சென்னை சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர் கூட நான் காரில் போயிருந்தேன். சரி. அம்மா பை ரோடு காரில் தான் வந்தாங்க. நாங்கள் அம்மா காருக்கு பின்னாடி தான் வந்தோம்.
எங்கள் கார் வந்து அம்மாவுடைய காருக்கு பின்னாடி வந்துன்னு இருந்தது எல்லாம் பாதுகாப்பு அதிகாரி மீறி ஐயா சரி. வரும்போது சின்னம்மா காரில் பின்னாடி வந்து இப்படி திரும்பி தான் சார் பார்த்தாங்க, இப்படி தான் திரும்பி பார்த்தாங்க. எங்களுடைய காரு கடைசியில் போயிடுச்சு சார். அந்த பாதுகாப்பு அறிஞர் அப்படியே முன்னே ஃப்ரண்ட்டில் வந்து எங்கள் கார் கடைசியில் போய் சார். சின்னம்மாவுடைய அந்த கண் இசை பார்வைக்கே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கழகத்தினுடைய தொண்டர் நிலைமை என்ன சார்? நாங்கள் எவ்வளோ மனவேதனையில் நான் இருக்கிறேன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். ரவி சார், இப்போ சில சம்பவங்கள் காலத்தின் கோலம் கடந்து போய்விட்டது. ஏராளமான சதி வழக்கு, புனையப்பட்ட வழக்கு, சதியின்மான வழக்கு, இதெல்லாம் காலம் உண்மையிலே இன்றைக்கி நிரூபித்துட்ருக்கு. ஒருவேளை பழனிசாமிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால், புரியுதா, ஏராளமான தர்ம யுத்தங்களும் சூழ்ச்சிகளும் நடக்காவிட்டால் அதிமுகவில் எல்லோரும் கம்பெடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக ஆகியிருக்கிற இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தொண்டனாக? இல்லை சார், எடப்பாடி தலைமை யாரும் ஏற்றுக்கல சார். உண்மையிலே சொல்கிறேன், யாரும் ஏற்றுக்கல. அம்மாவுடைய நினைவு நாளுக்கு சமாதிக்கு வராங்க, மாலை போடுறாங்க, வராங்க. அதே தொழிற்சங்கத்தில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏங்க இவர் சரியில்லைங்க, சின்னம்மா வந்தால் தான் உங்கள் கட்சி நல்லா இருக்கும், இவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது தான் இருக்கிறாரே தவிர கட்சியே தொண்டனை காப்பாற்றுற நிலைமையில் இல்லை, நீங்கள் அந்த அம்மா சின்னம்மா கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க. நாங்களும் சின்னம்மா கிட்ட சொல்லிட்டோம், அம்மாவும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம பண்ணுவோம். மீண்டும் புரட்சித் தலைவருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி 2026 கண்டிப்பாக அமையும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சின்னம்மாவும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மின்னல் ரவிட்ட ஒரு கேள்வி. பழனிசாமி ஊர் ஊராக பேசுகிறார். சில நேரத்துக்குள்ள 20 கிலோமீட்டரில் பேசுகிறாரு, திடீர்னு 80 பேசுகிறாரு, திடீர்னு 60 சத்தம் போடுறாரு, அதெல்லாம் இருக்குது. ஐயா, அவர் ரெட்டலைக்கு தலைவர்னு சொல்லிக்கிட்டு தானே திரிகிறாரு அதிமுகவில். ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிங்க? அவருக்கு ஏன் ஓட்டு உள்ளல்ல? 18% கொண்டு விட்டு கன்னியாகுமரியில் 5000 ஓட்டு எடுத்து டெபாசிட் போய் இவ்வளவு மோசமாக ஏன் போகுது? அவருக்கு ஏன் ஓட்டு போட தமிழ்நாட்டில் அதிமுக காரங்க பொதுமக்கள் மறுக்கிறாங்க? அவர் சரியான பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் சார். எப்படி? அதாவது ஒரு பொதுமக்களிடம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனோம்னா இதே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருந்தால் மக்களுடைய மனநிலையும் தொண்டர்களுடைய மனநிலையும் தெரிஞ்சிருக்கும். சரி, புரட்சித்தாய் சின்னம்மா தலைமை தான் அவங்க 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உச்சரித்த என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை என்ற வார்த்தையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்சரித்த மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற சொல்லையும், இரண்டையும் இது பண்ணித்து பொதுமக்களிடம் சொல்லி மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி வருவதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து உழைச்சி வந்தவர் கிடையாது, ஏதோ லாட்ரி சீட்டில் வந்த போல் அவர். அதனால் அடிமட்டத்தோட நிலைமை அவருக்கு தெரியல சார். இதுதான் நீங்கள் இதை ஏன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு தொண்டர், ஒரு அடிப்படையான தொண்டர், அதிமுகவில் ஒரு தலைவராலும் இல்லை, சாதாரண தொண்டர், எதையும் எதிர்பார்க்காம களத்தில் இறங்கி போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு தொண்டர், அப்படித்தானே? ஆமாங்க சார். உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு அரசு வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் ஏன் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன்னா, அதிமுக தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, அப்படித்தான் மின்னல் ரவி சென்னையிலிருந்தும் கன்னியாகுமரி. அதை தான் ஐயா திருப்பி கேட்டேன், ஏயா ஓட்டு போட மாட்டேங்கிங்க? நான் தான் அதிமுக, நான் தான் உருவாக்குனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார திரு எடப்பாடி. அவர் கீழே குனிஞ்சி கிடந்தது, அவர் அம்மா வந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்து பார்த்துக்கொள், நான் போய்விட்டு வருகிறேன்னு சொன்ன பிறகு இவ்வளவு பெரிய துரோகத்தை நடந்திருக்கார என்று சொன்னதுக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் எப்படி போகுதுன்னா, அதிமுகவினுடைய ஒரு கிளை கழகத்தில் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணனுடைய மனநிலை மின்னல் ரவியுடைய மனநிலையாக நாம் பேசியிருக்கோம் இன்றைக்கி, அப்படி தானே? பேசும்போது நான் சொல்கிறேன்னா, நடிகர் அப்போ என்னுடைய ரசிகர்களாகிய உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள், ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மால் ஒருவர் கூட அழவும் கூடாது, அழியவும் கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே தலைவர் படம் நடிக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்கிறார், பாசம் படம். கடைசியில் தலைவர் கதையை கேட்கும்போது கடைசியில் தலைவர் வந்து இறந்து போகிற ஒரு சீனு. இப்போ தலைவர் சொன்னார், நான் இறக்கிறத என் தலைவருங்க என் ரசிகருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓ, அது படத்தில் நான் இறக்கிறத என் ரசிகருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. படம் பேர் பாசம். அதில் தான் உலகம் பிறந்தது எனக்காக ஓட நதியான அந்த பாட்டு அதில் வரும். இப்போ தலைவர் சொல்கிறார் தலைவர் இல்லை இதுதான் கதை, நீங்கள் நடிங்க அப்படின்னு. கதைக்கு நீங்கள் இறந்து போகணுமா? அதே போல் படமும் எடுத்தாங்க, படம் ஓடலை. அப்போ தயாரிப்பாளர் வந்து தலைவர்கிட்ட கேட்டார், என்னங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என் தலைவர் என் ரசிகருங்க எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்க. என் ரசிகர் வந்து உண்மையான ஒரு
ரசிகருங்க. அதனால தான் என் ரசிகர்களை புரிஞ்சதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு ரசிகராக இருந்து தொண்டனாக மாறினவன் தான் என்னை போல் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அண்ணன் ஐயா அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு தற்குறித்தனமாக தேர்ந்தெடுத்து எப்படிலாம் போய் நன்றி மறந்துட்டாங்க, நன்றி நன்றி அல்லது அன்றே மறப்பன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு தற்குறி தலைவனை எப்படி தான் நம்ம இது பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்கள் அடிஷனலாக ஒரு பேரை வேற கொடுத்து வச்சிருக்கீங்கள சார்? என்னங்க சார்? என்னமோ ஒரு தலைவர்னு வேறு அடிஷனலாக ஒரு பேரை ஒன்று சொல்லி தற்குறி தலைவன் சார். ஓ, அப்படின்னா தற்கொலை தலைவன் தன்னை மட்டும் தான் பார்ப்பார், கட்சி எப்படி போனாலும் கிடையாது. முந்தா நாள் அம்மா வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வந்து கொடி தான் எல்லாம் கட்டினாங்க, கட்சி பேரை சொல்ல. அந்த கொடியில் பேரறிஞர் அண்ணா, ஆமாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க 3 பேர் போட்ட கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. சரி. அன்றைக்கி ஈவினிங் டிபேட்டில் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாருன்னா, அம்மா வந்து கொடியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிக்கிறது டிஆர் பாலு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. யார் சொல்கிறா? நம்ம அதிமுக இருக்கிற ஒரு தொண்டை டிபேட்டில் பேசுகிறார். ஓ, டிபேட்டில். ஏன்னா எங்களை போல் உண்மையான தொண்டனுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க தான் புத்திசாலின்னு சொல்லி பேசுகிறாங்க. கழகம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அமைந்தால் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு அவங்களுக்கே தெரியும். எங்கள் சின்னம்மா யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு திமுக சொல்லி தான் யாரையும் இவங்க வந்து சேர்க்கத்தில் எடப்பாடி திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க தொண்டனை பிரிஞ்சிருவங்க யாரையும் ஒன்றா சேர்க்காத திமுக சொல்கிறத கேட்டு திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருக்குது இந்த தற்கூரி தலைவர் எடப்பாடி தான். ஆனால் அவர் சொல்கிறாரு டிஆர் பாலு சொல்லி தான் அம்மா ஆரம்பித்தாங்கன்னு. அம்மா ஆரம்பிக்கணும் 21 செயலேருந்து வரும்போது ஆரம்பிச்சிருக்கலாம். நாங்களாம் நீ காத்துன்னு இருந்தோம். வெரி குட். ஆனால் அம்மா அதை விரும்பலை. ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை வந்து அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா தாய் இல்லை, தாய்க்கு தானே பெற்றோருடைய பிள்ளைங்களுடைய அருமை தெரியும். சரி. அந்த தாய்க்கு தான் எங்களை மாரி தொண்டனுடைய அருமை தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இதை சொன்னது இல்லாத இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 21 கட்சி டிஎம்கே கூட்டணி வச்சுன்னு இருக்குது. சரி. 2020 இப்போ 21 கூட்டணி. ஆமாம், 27 கட்சி கூட்டணி. 27 21. இப்போ மீண்டும் ஒரு 2-3 கட்சி கூட வருதான்னு சொல்கிறார். எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அதிமுகவில் வந்து தலைமையேற்றால் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அதில் தலைமை சரியில்லாத காரணத்தாலும் தொண்டர்களுடைய மனநிலை சரியில்லாத காரணம் தொடர் தோல்வி சந்திச்சு வருது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அண்ணன் எடப்பாடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஏற்று சின்னம்மா சொல்கிறத கேட்டான்னா 4வது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சின்னம்மாவை 4வது முதலமைச்சரை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சூழ்நிலை இப்போ அந்த சூழ்நிலை உருவாக்கக்கூடாதுன்னு நான் அண்ணன் எடப்பாடி கேட்டுக்கிறேன். சரி. உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆட்சிக்கு வரணும்னா புரட்சி சின்னம்மாவுடைய தலைமை ஏற்கணும், பிரிந்திருப்பவர்களை ஒன்றிணையணும். இல்லை என்றால் 4வது முதலமைச்சரை புரட்சி கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சூழ்நிலை வந்து இருக்குது. இப்போ 2014 இன்றைக்கி எம்பி மனு தாக்கல் பண்ணாங்க. 2014 வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அண்ணன் கேபி முனுசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகும்போது பதிவுலேருந்து எடுத்தாங்க. அன்றைக்கி எல்லாம் சொன்னாங்க, நான் எல்லாம் தான் சின்னம்மா சொல்லி தான் எடுத்தாங்க. இன்றைக்கி கண் எதிராக பார்த்தோம். மனு தாக்கல் பண்ணும்போது பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னணின்னு முன்மொழின்னு அவர் எம்பி பதவி வழிமொழிகிறார். இப்போ நீங்கள் 2014 என்ன பண்ணீங்க? எம்பி உங்களுக்கு கொடுத்தாங்க, அதையும் ராஜினாமா பண்ணீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் அடிமட்ட தொண்டர்களை வந்து பழிவாங்க நிலைமையில் தான் நீங்கள் அதிமுக இருக்குது. சரி ஐயா, ஒரே ஒரு வார்த்தை ஏதோ சொல்ல வந்தீங்க, நேரம் முடிஞ்சது. தலைவர் பாட்டு ஒன்று சொல்லுவார் சார், நாடு என்ன செய்தது நமக்கு, கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்த அதற்கு, நன்மை உனக்குன்னு சொல்லி தலைவர் பாடியிருப்பார். அதுபோல் இன்றைக்கி இப்போ கட்சி இருக்கிற நிலைமை வந்து தலைக்கீழே இருக்குது. இது மீண்டும் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால் தான் கட்சி நல்லா இருக்கும். இல்லை என்றால் இது அழித்து கொண்டு இருப்பதை பார்ப்பதற்கு நாங்கள் எல்லாம் இருப்போமா என்று சந்தேகம்.